எல்லோருக்கும் வணக்கம். வாட் இஸ் ஹாப்பினஸ்? சந்தோஷம் என்பது என்ன? நம்ம நினைக்கிறதெல்லாம் வாழ்க்கை. நம்மளுக்கு மீறி நம்ம என்னதான் ஆசைப்பட்டாலும், கடவுள் என்ன நிச்சயம் பண்ணியிருக்காரோ, அதுதான் நம்ம வாழ்க்கையில் கிடைக்கும். நம்ம என்னதான் பிடிவாதம் பண்ணாலும், நம்ம என்னதான் புரண்டு அழுதாலும், நம்மளுக்கு எது வரணுன்ட்டு இருக்கோ, அது மட்டும்தான் வரும். நம்ம ஒரு கட்டத்தில் ரொம்ப ஆசையை வச்சுருப்போம். அது கிடைக்காம கூட போகலாம். ஆனாலும் நம்ம மனசை தேத்திக்கணும். நம்ம அதுதான் வேணும்னு பிடிவாதம் பிடிக்கிறனால எதுவுமே நடக்க போகிறதில்ல. நம்மளுக்கு முன்னாடியே இதுதான் வேணும், இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு நிச்சயிக்கிறது ஒரு கடவுள் இருக்காங்க. அதனால் எது வந்தாலும் ஏற்றுக்கிற பக்குவம் நம்மளுக்கு வேணும். அதுதான் உண்மையான சந்தோஷம். 2வது பார்த்திங்கன்னா, சந்தோஷங்கிறது எப்பவுமே நம்மளுக்கு கிடைக்காது. அது எப்போமாச்சும் கிடைக்கிற விஷயம். அதனால் மேகம் மாதிரி அந்த துக்கங்கிறது மேகம் மாதிரியும், சந்தோஷங்கிறது வானம் மாதிரியும். மேகம் அந்த கொஞ்ச நேரம் இது இருக்கும், அப்புறம் போயிடும். ஆனால் சந்தோஷம் உங்களுக்கு நீடிச்சிருக்கும். அந்த சந்தோஷம் எங்கே கிடைக்கும்னு நம்ம தான் தேடி பார்க்கணும். அது ஒரு மோட்டிவேஷ்னல் கிளாஸ். அப்போ கப்புள்ஸ்க்கு வேண்டி, தம்பதிகளுக்கு வேண்டி நடத்துகிற ஒரு மோட்டிவேஷ்னல் கிளாஸ். அப்போ ஒரு ஒரு கப்புள்ஸ் இருந்துகிட்ருக்காங்க. அதில் மனைவியை மட்டும் அந்த மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர் எழுந்து கேள்வி கேட்குறாரு. உங்கள் கணவர் உங்களை எப்படியெல்லாம் சந்தோஷப்படுத்துவார் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்குறாங்க. உடனே மனைவி எழுந்துட்டு சொல்கிறா, என் கணவரும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் என்னோடய ரிலேட்டிவ்ஸும் நான் சந்தோஷப்படுறதுக்கு இன்னமும் முயற்சி செய்கிறாங்க. ஆனாலும் உண்மையான சந்தோஷங்கிறது எனக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு சொல்லுறா. அவங்க முயற்சி தான் செய்கிறாங்க, ஆனால் சந்தோஷங்கிறது எங்கிட்ட தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுதான் நீங்கள் எங்கே தான் 1000 கிலோமீட்டர் பயணம் செய்தாலும், நீங்கள் 20 நாள் பயணம் செய்தாலும், கார்லோ இல்லை ட்ரெயின்லையோ இல்லை ஃப்ளைட்லேயே நீங்கள் போயிட்டு வந்தாலும், ஒரு கட்டத்தில் நீங்கள் உங்கள் சொந்த வீட்டில் தான் சேரணும். அது வேறு இடத்துக்கு நம்ம போனா சும்மா ஒரு கெஸ்ட்டாக போகலாம், இல்லை ஒரு ட்ராவலிங் ஒரு டூர் மாதிரி போகலாம். ஆனாலும் நீங்கள் திரும்ப வரப்போகிறது உங்கள் வீடு. அதே மாதிரி நம்மளுக்கு 1000 பேர்கள் நம்மளுக்கு என்ன தான் சந்தோஷம் தந்தாலும், நம்மளுக்கு உண்மையான சந்தோஷங்கிறது நம்ம மனசு மட்டும்தான். அதுக்கு வேண்டி நம்ம ரொம்ப தூரம் பயணம் செய்யணுங்கிறதுல இல்லை. நம்ம வீட்டிலையே இல்லை நம்ம எப்படி நம்ம மனசை பக்குவப்படுத்திக்கிறோம், எப்படி பாசிட்டிவாக எடுத்துக்கிறோம், அதை பொறுத்தளவு தான் நம்ம சந்தோஷம் இருக்குது. இப்போ நான் ஒரு குட்டி கதை உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு 5 வயது சிறுவன் இருக்கான். அவன் அம்மாட்ட ஒரு நாளைக்கு கேட்குறான், அம்மா வாழ்க்கைன்னா என்ன அப்படின்னு. அப்புறம் அவங்க அம்மா சொல்கிறாங்க, நீ சந்தோஷந்தான்ப்பா வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம், அதுதான் வாழ்க்கை அப்படிங்கிறான். அப்போ இந்த 5 வயது சிறுவனும் ஸ்கூலுக்கு போகிறான். அடுத்த நாள் பார்த்தானா அவனோட மேக்ஸ் மிஸ் வரல. அதனால் வேற ஒரு சப்ஸ்டியூட், வேற ஒரு டீச்சர் ஃப்ரீயாக இருக்கிற டீச்சர் அவங்க கிளாஸ்க்கு வர்றாங்க. அவங்க என்ன, அவங்களுக்கு மேக்ஸ் பாடம் எடுக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. சரி, குழந்தைகிட்ட முதல் முறையாக அந்த வகுப்பில் வந்தனால அவங்ககிட்ட கேள்வி கேட்கலான்னு சொல்லி ஒவ்வொரு குழந்தைகளையும் நீ என்னவாக ஆசை அப்படின்னு ஒவ்வொருத்தர்கிட்டையாக கேள்வி கேட்டுட்ருக்காங்க. ஒருத்தர் டாக்டர், இன்ஜினியர், கலெக்டர், அவங்களுக்கு இது ஆசைப்படுறதெல்லாம் அவங்க சொல்லிகிட்ருக்காங்க. ஒரு கட்டத்தில் ஒரு பையன் மாத்திரம் நான் இனிமேல் சந்தோஷமாக இருக்க போகிறேங்கிற ஒரு வார்த்தை சொல்கிறான். உடனே மிஸ்ஸுக்கு ரொம்ப கோபம். நீ என்ன முட்டாள்தனமாக பேசுகிறா, நான் கேட்குற கேள்வி உனக்கு புரியுதா அப்படிங்கிறா. அப்போ அவன் சொல்கிறான், மேம் உங்களுக்கு தான் வாழ்க்கைன்னா என்னென்னு தெரியல. வாழ்க்கைங்கிறது சந்தோஷம். நம்ம என்ன தான் எவ்வளோதான் நீடினாலும், இல்லை எவ்வளோதான் பணம் இருந்தாலும், எவ்வளோ இது இருந்தாலும், நம்ம சந்தோஷங்கிறது நமக்குள்ளே தான் இருக்குது. அது நம்ம வாழ்க்கையில் சந்தோஷம் மட்டும் இருந்தால் நம்மளை எல்லாம் தேடி வரும். அதே நம்ம எல்லாம் இருந்துட்டும் துக்கப்பட்டுச்சுன்னா 1000 பேர் வந்தாலும் நம்மளை கைப்பிடிச்சு மேலே ஏற்ற முடியாது. எல்லாத்துக்குமே நம்ம மனசு தான் காரணம். இப்போ ஒருத்தர் இறந்துட்டார். நம்ம ஒரு மரண வீட்டுக்கு போகிறோம். அந்த மரண வீட்டில் போயிட்டு நம்ம அங்கே உட்கார்றோம், நம்ம அழுகிறோம். அவங்க தெரிஞ்சவங்களாக இருந்தால், இல்லை நம்மளுக்கு சொந்தமாக நெருங்கிய நட்போ இல்லை உறவோ இருந்தாலும் நம்ம அங்கே கொஞ்ச நேரம் இருக்கிறோம், அழுகிறோம். அதுக்கப்புறம் நம்ம அந்த வீட்டை விட்டு வெளியில் வந்த உடனே நம்ம அங்கேயே எல்லாமே விட்டுட்டு வந்துடுறோம். நம்ம அந்த அந்த துக்கத்தை நம்ம வீட்டுக்கு நம்ம கேரி ஓவர் பண்ணுறதில்ல. அதே மாதிரி உங்களுக்கு வர்ற ஒரு துக்கம் இருந்துச்சா அந்த நிமிஷமே விட்டுட்டு உங்களுக்கு சந்தோஷம் இருக்குது, எந்த ஒரு சின்ன சின்ன சந்தோஷங்களாக இருக்கலாம். நம்மளுக்கு அதுக்கு பெரிய மாளிகையில் தான் வாழணும், இல்லை பெரிய கார் இருந்தால் தான் சந்தோஷங்கிறது இல்லை. குட்டி குட்டி சந்தோஷங்கள், சின்ன சின்ன சந்தோஷங்கள் நம்ம வாழ்க்கையில் தினமும் இருக்கும். அதை நீங்கள் ரசிச்சுட்டே போயிட்டுருங்க. வாழ்க்கைங்கிறது ரொம்ப ஷார்ட், லைஃப் இஸ் டூ ஷார்ட்டுன்பாங்க. ரொம்ப குறுகிய காலம் மட்டும்தான். நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு நம்மளுக்கு தெரியாது. அதனால் நம்ம ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் நம்மளுக்கு பிரச்சனை இல்லாத மனிதர்களே இல்லை. நம்ம காலையிலிருந்து நம்ம இரவு தூங்குற வரைக்கும் நம்மளுக்கு பிரச்சனைகள் வந்துட்டு தான் இருக்கும். நம்மளை அழுக வைக்கிறவங்க, நம்மளை சிரிக்க வைக்கிறவங்க, இல்லை வேதனைப்படுத்துகிறவங்க, புண்படுத்துகிறவங்க, இப்படி நிறைய பேர் இருப்பாங்க. இருந்தாலும் நம்மளுக்கு எங்கேயோ ஒரு ஓரத்தில் காலையிலேருந்து இரவு வரைக்கும் ஏதோ ஒரு குட்டி குட்டி சந்தோஷங்கள் இருக்கும்.
உங்களுக்கு அதில என்ன சந்தோஷம்? உங்களுக்கு நீங்க எப்படி இருக்கணும்? உங்களுக்கு எதில சந்தோஷம்? அத பார்த்து நீங்க இருந்தாலே, உங்களுக்கு உண்மையான நீங்க நெனைக்கிற அளவுக்கு சந்தோஷம் கிடைக்கும். நம்ம இதுக்கு வேண்டி போய் ஒரு 100 கிலோமீட்டர் வந்து ஒரு டூர் போறனாலயோ, இல்ல வந்து நம்ம ரொம்ப இன்டிமேட் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் பேசுறதோ, அதுதான் உண்மையான சந்தோஷம். இல்ல வந்து நம்மளுக்கு ஒரு ₹1,00,00,000 கிடைக்கணும், பெரிய வேலை கிடைக்கணும், இல்ல நான் நெனச்ச இலக்க அடையணும். இதெல்லாமே சந்தோஷம் கிடையாது. தினமும் நம்மளுக்கு எங்கெங்க ஒரு சின்ன சின்ன சந்தோஷம் இருக்குதோ, அத வந்து நம்ம வந்து அத நம்ம மனசுக்குள்ள எடுத்துட்டு, நல்ல அந்த நாளை வந்து நம்ம அனுபவிக்கணும். இல்ல நாளைக்கு நாளைக்கு எனக்கு துக்கமே இருக்குது, எனக்கு கடன் இருக்கு, எனக்கு கஷ்டம் இருக்கு, எனக்கு உடம்பு சரியில்ல இப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருந்தா, நம்ம லைஃப் லாங் வந்து ஃபீல் பண்றது மட்டும் தான் நம்ம வேலையா இருக்கும். அதனால வந்து சந்தோஷங்கிறது வேற எங்கேயும் நீங்க தேடி அலைய வேண்டாம். உங்க மனசு தான் காரணம். நீங்க வந்து வேணும் அப்படின்னா வேணும், வேண்டாட்டின்னா வேண்டாம். உங்க துக்கமும் இது உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் 1 நாள் இல்ல 2 நாள் அத விட்டு நீங்க வந்து அத எடுத்து ஒரு குப்பை தொட்டியில நம்ம எப்படி குப்பை போடுறோமோ, அதேமாரி போட்டுட்டு அதுலேருந்து மீண்டு வெளியில வாங்க. அதுக்கு தான் நான் சொல்ல வரேன். சந்தோஷத்துக்கு வேண்டி நீங்க ரொம்ப அதுக்கு வந்து பணம் குடுக்க வேண்டியதில்ல. இல்ல வந்து நீங்க வந்து ரொம்ப தூரம் பயணம் செய்ய வேண்டியதில்ல. இல்ல உங்களுக்கு பிடித்தமானவர்கள் உங்க கூட இருக்கணுன்ட்டு இல்ல. ஒரு ரூம்ல இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்கிற சின்ன சின்ன சந்தோஷம். சிலவங்களுக்கு வந்து பாடுறதுல சந்தோஷமா இருக்கும். சிலவங்களுக்கு புக் ரீட் பண்றதுல ஒரு சந்தோஷமா இருக்கும். எல்லாருமே எப்பவுமே சுத்தி இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன கேப் கூட கிடைக்காம ஒரு பிஸி மேனா இருப்பான். அவன பொறுத்தளவுனா அவனோட இஷ்டங்கள் செய்யறது தான் அவனுக்கு பெரிய சந்தோஷம். ஸோ அப்பேற்பட்ட சந்தோஷத்த எங்க கிடைச்சாலும் மிஸ் பண்ணாம எங்க வாழ்க்கைய அனுபவிப்பாருங்க. பிகாஸ் லைஃப் இஸ் டூ ஷார்ட். நன்றி, வணக்கம்.